بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக காட்டித்தர வேண்டும். வழிகேட்டையும் பொய்யையும் வழிகேடாக பொய்யாக அவனாகவே காட்டித்தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவது ஒன்று, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நாங்கள் இது மூன்றாவது கலிமா என்று சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் என்று சொல்லுவோம், பகுதி நேர மாலை நேர மதரசாக்களுக்கு போன சந்தர்ப்பங்களில் அங்கு இருக்கக்கூடிய முஅல்லிம் லெப்ப என்று சொல்லுவாங்க, ஊரில் இருக்கக்கூடிய சில தாய்மார்கள் ஆங்காங்கே பள்ளிக்கூடங்கள் நடத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மேலான அருள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பலரிடத்தில் நாங்களும் ஓதி இருக்கின்றோம். அவர்கள் பொதுவாக எங்களுக்கெல்லாம் கற்றுத்தரும் பொழுது, ஓதித்தரும் பொழுதெல்லாம் உண்மையான அகீதாவையும் உண்மையான விசுவாசத்தையும் எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் விதைத்து விட்டார்கள். அதில் ஒன்றுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹுடைய உதவி, கருணை, வழிகாட்டல் இல்லாமல் நடக்க முடியாது. அப்படி என்றால் நன்மை செய்யக்கூடியவன் தன்னை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் நன்மை செய்வதற்கு உதவி செய்தவன் அவன் அல்லாஹ். பாவம் செய்யக்கூடிய ஒருவனை பார்த்து இழிவாக பார்க்கவும் முடியாது, அவனை அற்பனாக பார்க்கவும் முடியாது. அவனுக்கு அந்த நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவன் அவனுக்கு வழிகாட்டவில்லை, அல்லது இறைவன் அவனுக்கு நாடவில்லை என்பதுதான் அர்த்தம். அதனால் எப்பொழுதுமே தன்னுடைய நன்மையான கர்மங்களை நினைத்து தனக்கு பெருமிதம் கொள்ள முடியாது என்பது போல தவறுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து இழிவாக பார்க்கவும் முடியாது. இவங்கெல்லாம் யாரு, நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், ஒரு நாளும் பார்க்க முடியாது. அப்படி நாங்கள் பார்ப்போம் என்றிருந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் நிலைமையை மாற்றி விடுவான். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, எங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூலியாட்களாக வீடுகளில் டொமஸ்டிக், அதாவது வீட்டு பணிகளில் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், சர்வன்ட் என்று சொல்ல வானம், அடிமைகள் அல்ல அவர்கள், எங்களுக்கு எங்களுடைய வேலைகளுக்கு உதவியாட்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அவர்களை உங்களுடைய பராமரிப்பின் கீழ் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால்
உங்களை அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் வைக்கவும் முடியும். நீங்கள் இன்றைக்கு வாங்கோ, கொழும்புல கொஞ்சம் பெட்டால போய்த்து பார்த்தா விளங்கும். கடையினுடைய சொந்தக்காரர் கடையில் வேலை செய்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். கடையில் வேலை செய்தவன் கடையினுடைய சொந்தக்காரனாக இருக்கிறான். எம்மாத்திரமோ நிகழ்வுகள், 1 2 3 அல்ல. இஹ்வானுக்கும் ஜஅலக்குமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பராமரிப்பின் கீழ் அவர்களை அல்லாஹ் வைத்து விட்டான். நீங்கள் அவர்களை சரியாக பராமரித்துக் கொள்ளுங்கள். இது மறுபக்கம் திரும்பி வேலை செய்யவும் மேலும், இது மறுபக்கம் திரும்பி வேலை செய்யவும் ஏலும் முடியும். நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுதுமே வாழ்க்கையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், இறைவனுடைய உதவி இல்லாமல், இறைவனுடைய கருணை இல்லாமல் நடைபெற முடியாது. எனவே தான் செய்யக்கூடிய நன்மையான கர்மங்களை நினைத்து பெருமிதம் கொள்ளவும் கூடாது. பிறருடைய பாவங்களை, தவறுகளை, தப்புக்களை நினைத்து பார்த்து அதை அவர்களை அற்பமாக பார்க்கவும் கூடாது. பாவத்தை அற்பமாக பார்ப்பது என்பது வேறு, பாவம் செய்யக்கூடியவர்களை அற்பமாக பார்ப்பது என்பது வேறு. பலரும் சொல்லுவார்கள், நான் என்னுடைய தகப்பனாரிடத்தில் பல தடவைகள் கேட்டதும் உண்டு, எங்களுக்கு சொன்னதும் உண்டு. ஒரு தாய் அழுக்கு படிந்து மலம் கழித்துவிட்டு அந்த மலத்தை எடுத்து தன்னுடைய உடம்பெல்லாம் தேய்த்து கொண்டு பூசிக்கொண்ட ஒரு குழந்தையை எப்படி கையாளுவாள்? எப்படி கையாளுவாள்? குழந்தை பாசம் என்பது வேறு. இந்த குழந்தை செய்திருக்கக்கூடிய அந்த வேலை அறியாத்தனத்தின் காரணமாக அந்த மலத்தெடுத்து தண்டை மேலில் பூசிக்கொண்டு தேய்த்து கொண்டு அந்த புல்ல இருக்கக்கூடிய காட்சியை தாய் கண்டா தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை வரும்? மிக கவனமாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த குழந்தையை சுத்தம் செய்துவிட்டு அந்த குழந்தைக்கு மேலே போட வேண்டிய க்ரீம், போட வேண்டிய பவுடர் எல்லாம் போட்டு அந்த புள்ளையை சுத்தம் செய்து அணைத்து கொள்வது போலதான் குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தாய் குழந்தையை வெறுக்கவில்லை, குழந்தையினுடைய மேலில் பட்டிருக்கக்கூடிய அந்த அழுக்கைத்தான் வெறுத்தால். இதே போன்றுதான் நாங்களும் இருக்க வேண்டும். குற்றம் செய்தவர்களை அல்ல, குற்றவாளிகளை அல்ல, அவர்களை ஒரு போதும் வெறுக்கக்கூடாது, அவர்களை ஒரு போதும் ஒதுக்கக்கூடாது, அவர்களை ஒரு போதும் தூத்தக்கூடாது. அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும், அவர்களுடைய கையை பிடித்து எங்களின் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறை நிச்சயமாக, சத்தியமாக, வன்மையாக கண்டிக்கிறோம், அதை வெறுக்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தர வேண்டும். தவறு செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும், மக்கள் இப்படியெல்லாம் நலவு செய்து நல்லவர்களாக வாழும் பொழுது ஏன் எனக்கு மட்டும் செய்ய முடியாது? என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நான் இப்படிப்பட்ட ஒருவர், தம்பி இப்படிப்பட்ட ஒருவர், சகோதரி இப்படிப்பட்ட ஒருவர், எங்களுடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள், ஏன் நான் மட்டும் வித்தியாசமானவனாக இருக்கின்றேன்? எனக்கு மட்டும் ஏன் அந்த நலவை செய்ய முடியாமல் இருக்கிறது? எனக்கு ஏன் இறைவன் இதுவரைக்கும் அந்த நலவை செய்வதற்கு துணை புரியவில்லை? தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படி யோசிக்க வேண்டும், அப்படி சிந்திக்க வேண்டும். அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராவலி பயணம் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு மிஅராஜுக்கு பிறகு அவர்கள் இஸ்ராவுடைய பயணம், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து அக்ஸாவுக்கு போனார்கள். அதுக்கு நாங்கள் இஸ்ரா என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு விண்ணுலக பயணம் மிஅராஜ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தில்
நீண்ட ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வானத்திலும் சந்தித்தார்கள், நபிமார்களை சந்தித்தார்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபிமார்களுடைய தந்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா, அவர்களுடைய துஆவுடைய பிரதிபலன் அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம். நான் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? என்னுடைய வாப்பா, என்னுடைய தகப்பன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவினுடைய வெளிப்பாடு. அவர்கள் எனக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் என்று துஆ கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியாகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்துக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறுத்தி கொள்ளவில்லை, எங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார்கள். சுவனலோகத்தினுடைய காணி, சுவனலோகத்தினுடைய பூமி பசுமையானது, அழகானது. அழகான பூமி, பசுமையான பூமி, மரம் செடி கொடிகள் அற்ற பூமியாக இருக்கிறது. மரங்களை நட்டிக்கொள்ளுங்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹும் நீங்கள் சுவனலோகத்தில் நாட்டக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அந்த மரத்துடைய தன்மைகள் வேற. சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு நீளமான, எவ்வளவு அழகான, எவ்வளவு அகலமான, எவ்வளவு பிரயோசனமான மரங்களாக இருக்கும் என்பதை எல்லாம் ஹதீஸ்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும், எந்த ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இறைவனுடைய துணையையும், இறைவனுடைய அருளையும், இறைவனுடைய உதவியைத்தான் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் முனாஃபிக்கீன்களுடைய, நயவஞ்சகக்காரர்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் கோடிட்டு காட்டக்கூடிய சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் ஒன்று சொன்னோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இரண்டு முகத்துடன் நடந்து கொள்வார்கள். ஈமான் கொண்ட மனிதர்களிடம், அதாவது சஹாபாக்களிடம், அருமை தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களிடம் அவர்கள் இருந்தால் சொல்லுவார்கள், காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் விசுவாசம் கொண்டவைகள் அனைத்தையும் நாங்களும் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். வ இதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களை வழிநடாத்தக்கூடிய, அவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய அவருடைய ஷாத்தானுகள் மனிதர்கள்தான் அவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கெடுதியின் பக்கமாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அவர்களுடைய ஷைத்தான் என்று வர்ணித்திருக்கின்றான். அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வஇதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தானின் பக்கமாக, அவர்களை வழிநடாத்தக்கூடிய அந்த ஷைத்தானின் பக்கமாக அவர்கள் போய்விடுவார்கள் என்றால் அவர்கள் சொல்லுவாங்க, எங்கிருந்து வாரீங்க? காலோ இன்ன மஅக்கும், நீங்கள் இன்னும் நினச்சிக்கொள்ளவானோம், நாங்கள் அங்கே போய் வாரோம், அங்கிருந்து வாரோம், அவர்களுடைய உறவை வச்சு கொண்டிருக்கிறோம், ஆனாலும் இன்னா நிச்சயமாக நாங்கள் மஅக்கும், உங்களோடே தான் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் நிச்சயமாக அவர்களை பரிகாசம் செய்கின்றோம், அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், நீங்கள் யாரும் நினச்சிக்கொள்ளவான மற்றவர்களை நீங்கள் பரிகாசம் செய்து நீங்கள் வெத்திட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கின்றான், மேலும் அவர்களுடைய வழிகேட்டில் அவர்களை இன்னும் ஸ்தீர்ணப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆக மோசமானது அதுதான். அல்லாஹ் பரிகாசம் செய்கின்றான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்களுடைய அந்த வழிகேட்டில், அந்த அத்துமீறலில்
அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியே விட்டு வைத்து விட்டான். அதிலேயே அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு நாளும் நேரான வழியின் பக்கம் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை இதுதான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றான். வயமுத்துஹும், அல்லாஹ் அவர்களை நிலையாக ஆக்கி வைத்து விடுவான், நிலையாக்கிடுவான். ஃபீ துக்யானிஹிம், அவர்களுடைய அந்த வழிகேட்டிலேயே அல்லாஹ் அவர்களை நிலையாக்கி வைத்து விடுவான். அதிலேயே அவர்கள் அப்படியே யஅமஹூன், மூழ்கி அதிலேயே மாய்ந்து போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விடும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நயவஞ்சகக்காரர்களிடம் இருக்கக்கூடிய 3 அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஒன்றே, பூமியில் ஃபசாது செய்ய வேண்டாம் என்று சொன்னால் சொல்லுவாங்க, நாங்களா ஃபசாது செய்கின்றோம், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கத்தான் உலகத்துக்கு நல்லதை நாடக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு நாடகம் நடிப்பார்கள். 2வது, அவர்களுக்கு சொன்னால் ஈமான் கொள்ளுங்களேன், சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று, அன்சாரிகளுடைய ஈமானைப் போல, முஹாஜிரீங்களுடைய ஈமானைப் போல ஈமான் கொள்ளுங்களேன். ஈமான் இங்கே சொல்லப்பட்ட ஈமான் இருக்கிறதே அது சஹாபாக்களுடைய ஈமான். இங்கே வந்திருக்கிற நாஸ், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த நாஸ் என்பது யாரு? சஹாபாக்கள். அந்த மனிதர்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்களேன் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள், இந்த அறியாதவர்கள் சொல்லுவதையெல்லாம் முட்டாள்தனமாக நம்பியிருக்கக்கூடிய இந்த முட்டாள்களைப் போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் அதையும் நிராகரிப்பார்கள். 3வது அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் எப்பொழுதுமே 2 கேம், டபுள் ஃபேஸில் இருப்பாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, இன்ன மஅக்கும், நாங்கள் உங்களோடே தான் இருக்கின்றோம். காலு ஆமன்னா, உங்களைப் போல நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு அங்கிருந்து இங்கே வந்து இவர்களுடைய சபைக்கு வந்தா, இவர்களுடைய கூட்டத்துக்கு வந்தா சொல்லுவாங்க, காலு இன்ன மஅக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் அங்கே போய் அவர்களிடத்தில் சேர்ந்து பரிகாசம்தான் செய்கின்றோம், எங்களோட நோக்கம் பரிகாசம்தான் என்று அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், அடுத்ததாக சொல்லுகின்றான், உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضலாலத பில் ஹுதா. உலகத்தில் எதை செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான் யாரும் எதையும் செய்வாங்க. யாரும் சும்மா செய்கிறது இல்லை. ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் ஒரு நன்மை எதிர்பார்த்து செய்கிறது. சும்மா எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருந்தாலும், எதிர்பார்ப்பது என்பது ஒன்றாக இருந்தாலும், எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயங்கள் 2ஆக இருக்கும். முஃமின்கள், முத்தகீன்கள், இறைநேசர்கள், இறைபக்தர்கள், ஏகத்துவவாதிகள் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அல்லாஹுடைய பொருத்தம் தேவை. யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வர்துவானா, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய பொருத்தமும் வேண்டும், வேறொன்றுமே தேவையில்லை. மக்களுடைய பழிப்பை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம். மக்களிடமிருந்து எதையுமே எங்களுடைய கூலிக்கு, எங்களுடைய வேலைக்கு கூலியாக எதிர்பார்க்கவே மாட்டோம். இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய வேலைக்குரிய கூலி அல்லாஹ்விடமிருந்து மட்டும் எதிர்பார்க்கின்றேன், யாரிடமும் எதிர்பார்க்க இல்லை. அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இது நல்லவர்களுடைய நிலைப்பாடு. மோசமானவர்கள், ஈமானில் குறையுள்ளவர்கள், உலக ஆதாயங்களுக்காக வேண்டி மக்களுடன் பழகுவார்கள். அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான. மக்களுடன் பேசுவது, மக்களுடன் கதைப்பது, மக்களுடன் உரையாடுவது, மக்களுக்கு உதவி செய்வது, எதையுமே எதிர்பார்த்து இல்லை. ஆனால் உலகத்தில் எதிர்பார்ப்புடன் தான் எதையும் செய்வார்கள். எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், ஈமானன் வஹ்திசாபன், நன்மை கிடைக்க வேண்டும், நல்ல விடயம். உலக ஆதாயங்களை எதிர்பார்க்காமல் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அந்த நயவஞ்சகக்காரர்கள் நடந்து கொண்டார்களே, இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம், எதுக்கு தெரியுமா? உலக ஆதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அவர்கள் செய்தும் என்ன நடந்தது தெரியுமா? உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضலாலத பில் ஹுதா, அவர்கள் யார் தெரியுமா? நேரு வழியை கிரயமாக கொடுத்து வழிகேட்டை
பெனிஃபிட்டாக வாங்கி கொண்டவர்கள். நேர்வழியை பணமாக கிரயமாக கொடுத்து அவங்க நேர்வழியைத்தானே வாங்கி இருக்க வேண்டும். நல்லதை செய்து சுவர்க்கத்தை தானே வாங்கியிருக்க வேண்டும். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன, முஃமின்களிடமிருந்து அல்லாஹ் வாங்கி விட்டான். முஃமின்களிடமிருந்து அல்லாஹ் வாங்கி விட்டான். இடத்துல 3 விஷயம் பார்க்கணும். வாங்கினது அல்லாஹ், வித்தது யாரு? முஃமின்கள். முஃமின்களிடமிருந்து வாங்கி விட்டான். யார் வாங்கினான்? இன்னல்லாஹ், அல்லாஹ் வாங்கி விட்டான். மினல் முஃமினீன், முஃமின்களிடமிருந்து. அப்போ முஃமின்கள் வியாபாரிகள், அவங்க வித்துட்டாங்க. எதை வித்தாங்க? தன்னுடைய உடலையும் பொருளையும், தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும். எதுக்கு பகரமாக? சுவர்க்கத்துக்கு பகரமாக. சுவர்க்கத்துக்கு பகரமாக. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன, முஃமின்களிடமிருந்து அல்லாஹ் வாங்கிவிட்டான். சூரத்து தௌபாவுடைய ஆயத்து. அவனுடைய உடைமைகளையும் அவனுடைய உயிரையும் அனைத்தையும் வாங்கிவிட்டான். எதுக்காக வேண்டி? சுவர்க்கத்துக்கு பகரமாக. சுவர்க்கத்துக்குத்தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லுகின்றான், உலாயிக்கல்லதீன இஷ்தரபுத் ضலாலா. அந்த நயவஞ்சகக்காரர்கள் யார் தெரியுமா? ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டாங்க. எதை வாங்கிட்டாங்க? வழிகேட்டை வாங்கிவிட்டார்கள். எதற்கு பகரமாக தெரியுமா? நேர்வழிக்கு பகரமாக. நேர்வழியை கிரயமாக கொடுத்து பணமாக கொடுத்து அவங்க வாங்கி கொண்டது வழிகேட்டை வாங்கிவிட்டார்கள். அதனால் ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்கள் செய்த வியாபாரம் அவர்களுக்கு லாபம் தரவில்லை, லாபத்தை ஈட்டிக் கொடுக்கவில்லை. லாபமுள்ள வியாபாரமாக அந்த வியாபாரமாக ஆகிவிடவில்லை. வமா கானு முஹ்ததீன், அதனால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் ஆகிவிடவில்லை, அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நயவஞ்சக்காரர்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ஓமானமாக காட்டி, நீங்கள் கொடுத்தொண்ட வாங்குறீங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை விடவும் வாங்கியது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும், தேவையானதாக இருக்க வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம், பெனிஃபிட், பிரயோஜனம் நீங்கள் கொடுத்த பணத்தை விடவும் உங்களுக்கு பொறுமதியாக இருந்தால் தான் உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு வெற்றி பெற்றதாக இருக்கும், லாபம் ஈட்டி தந்ததாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களில் அல்லாஹ் உவமானம் சொல்லுகின்றான், உதாரணம் சொல்லுகின்றான். ஏனென்றால் ஒரு விடயத்தை உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துவது ரொம்ப லேசியம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கட்டளையாக சொல்லுவது ரொம்ப குறைவு. கட்டளையாக இபாதத்துகளை கட்டளையாக சொல்லி இருக்குது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் ஷஹ்ரு ரமதான், அதாவது ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, நோம்புடைய ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால், அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் நோம்பு பிடிங்கோ. வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத், நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கோ. வ அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுங்கோ என்று சொல்லி குர்ஆன் கட்டளைகள் அதுக்கு சொல்லுவோம். அல் அம்ரு வன் நஹி, ஏவல் விளக்கல் என்ற அடிப்படையில் பல கட்டளைகளை பல சட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. இதே போலத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உவமானங்களை சொல்லியும் சில விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். குர்ஆனுடைய உதாரணங்கள், உவமானங்கள், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் எம்மாத்திரமோ உவமானங்கள் இருக்கிறது. வலில்லாஹில் மஸலுல் அஅலா, உவமானங்களில் மிக உயர்ந்த உவமானம் சொல்லுவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹுடைய உவமானங்களை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும், விளங்கிக் கொள்வது கஷ்டம், சில கட்டங்களில் சிரமமாக இருக்கும். ஆனால் அது உயர்தரமான, அது விளங்கிக் கொள்ள டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும். அப்படிப்பட்ட உவமானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களுக்கு 2 உவமானம் சொல்லுகின்றான். ஒன்று சொல்லுகிறான் மஸலுஹும், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த வியாபாரம் உண்டு, அதை சொல்லிவிட்டான். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவருடைய வியாபாரம் அவர்களுக்கு என்ன செய்யலை, எந்த ஒரு லாபத்தையும் ஈட்டித்தரவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் மஸலுஹும், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில்லதி இஸ்தௌகத நாரன், ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல போய் நெருப்பை மூட்டினான். ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல போய் நெருப்பை மூட்டினாங்க, நெருப்பு பத்திச்சுது. ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு,
அதை சூழ உள்ள பிரதேசங்கள் எல்லாம் அப்படியே அந்த வெளிச்சத்தால் அந்த மூட்டப்பட்ட நெருப்பால் பிரகாசிக்குது, வெளிச்சமாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். நல்ல ஒரு சூழல் உருவாகிவிட்டது, நல்ல ஒரு நிலை உருவாகிவிட்டது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆனாலும் அல்லாஹு அக்பர், ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு ذهب الله بنورهم, அவர்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டான். கஷ்டப்பட்டு வீட்டுக்கு லைட் எடுத்துட்டோம், வீட்டில் இவ்வளோ ஒரு நாளும் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி எப்படியோ வீட்டுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாக்களை கொடுத்து செலவழித்து வீட்டுக்கு லைட் எடுத்துட்டோம். வீட்டுக்கு லைட் எடுத்தால் எல்லாம் சரி வந்துட்டுது. ஆனால் எங்களோட கண்ட பார்வை போயிட்டுது, கண்ணுடைய பார்வை போயிட்டுது, கண் பார்க்குது, கண்ணில் இருக்கிற வெளிச்சம் இல்லை, டயபெட்டிக் பேஷன் ஆகிட்டோம், அல்லது கண்ட பார்வை அல்லாஹ் பறிச்சிட்டான். ذهب الله بنورهم. இப்போ வீட்டுக்கு லைட் எடுத்து தான் என்ன பிரயோஜனம்? வீட்டில் லைட் பத்துமா? வெளிச்சம் கிடைக்குமா உங்களுக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சூழ உள்ள பிரதேசம் மூட்டப்பட்ட நெருப்பால் அது நெருப்பு பத்துது, சூழுள்ள பகுதிகள் அப்படியே வெளிச்சமாக இருக்குது. ذهب الله بنورهم مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெரியாத, பார்க்க முடியாத அந்த இருளையே அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்து விட்டான். மதீனா முனவ்வராவில் சில நயவஞ்சகக்காரர்களும் ஜிஹாதுக்கு போனாங்க, யுத்தத்துக்கு போனாங்க, நல்ல விடயங்களில் பங்கெடுத்தாங்க, தொழுகைக்கு வந்தாங்க. ஏன் இன்னாமாக்கும் நாங்கள் உங்களுடைய தான் என்று சொல்லி என்ன அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து எல்லாத்திலையும் பங்கெடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நல்ல ஒரு இருள் பெய்ட்டு நல்ல ஒரு ஒளி வந்திருக்குது, வெளிச்சம் வந்திருக்குது, மதீனா முனவ்வரா பிரகாசித்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க இருந்த அந்த நேரு வழியை அல்லாஹ் எடுத்து விட்டான். ذهب الله بنورهم. அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. எங்களை கொண்டு நல்லது நடந்திருக்கும், ஆனால் அந்த நலவுக்கு அந்த நல்லது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான், எங்களை ஓரமாக்கி விடுவான், எங்களை ஒதுக்கி விடுவான், எங்களிடமிருந்த பிரகாசத்தை அல்லாஹ் அப்படியே பறித்து விடுவான். பயங்கரமான உதாரணம். நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நல்லது செய்கிறேன், செய்யும் பொழுதும் நாங்கள் உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். யாருக்காக வேண்டி செய்கின்றேன், எதற்காக வேண்டி செய்கின்றேன், இந்த நலவின் பக்கம் நான் எவ்வளவு தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், இந்த நலவை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்ள முடியும், அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும், நல்லருள் பாலிக்க வேண்டும். காலத்துக்கு தேவையான ஒரு உவமானம் இது. எங்களை கொண்டு நல்லது நடந்து முடிந்து விட்டது, எங்களை சூழ உள்ளது நல்லதாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நலவு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காவிட்டால் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட ஒருவன் குருடனாகிவிட்டான் என்பது போன்ற ஒரு நிலைமையாகிவிடக்கூடாது. ذهب الله بنورهم. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பிரகாசத்தை அல்லாஹ் அப்படியே இல்லாமலாக்கி விட்டான், அப்படி அதை கொண்டு போய் விட்டான், அதை வெளிக்காக்கி விட்டான். وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتٍ لَا يُبْصِرُونَ. பார்க்க முடியாத நிலைக்கு அவர்களை இருளிலேயே அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறிட்டு காட்டியிருக்கின்றான். இந்த ஓமானத்தை இன்ஷா அல்லாஹ் வைத்து வரக்கூடிய
வாரங்களில் கதைப்போம், பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.